பைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெட்ரோல் போட்டுக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் ஜாலியாக ஓட்டிகிட்டே போகலாம். ஸோ இந்த பைக்குனா பைத்தியமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை ஒரு நாள் வண்டி தொலைஞ்சிச்சுன்னா, ஸோ இந்த பைக் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா SamGpsோட பேக்கேஜு. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா பபுள் ரேப்போட ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பேக்கேஜ் என்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா. SamGps சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்கணுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. அவங்களோட சப்போர்ட் ஃபோன் நம்பரு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா டிவைஸு, வயரு. டிவைஸ் செம்ம காம்பேக்ட்டு, செம்ம ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இது SamGpsMini இந்த டிவைஸ் மாடல் நேமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கனெக்ஷன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டிக்கு வயருக்கு கனெக்ட் பண்ணுற சாக்கெட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள சிம் கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2G சப்போர்ட் பண்ணும். அவங்களே சிம் கார்டும் தராங்க. ஸோ 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் கனெக்ஷன் வயர்ஸு பாசிட்டிவ் மைனஸ் எல்லாமே அது கனெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் மெயினான ஒரு விஷயம் யூசர் மேனுவல். எஸ், நீங்கள் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்கள் மெக்கானிக்கு நல்லா படிக்க தெரிஞ்சால் உங்களுக்கு காட்டுங்க. ஸோ கைஸ், இப்போது வண்டியில் இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கலான்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வயரு. ஸோ இது ஆக்சுவலாக பேட்ரிக்கு இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கெட்டு. இதுதான் டிவைஸ் நம்மளோடது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மாட்டுறதுக்கு இந்த வோல்ட் மீட்டர்ன்றது தேவைப்படுது, வோல்ட் செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது அதோட ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ்ஸு அந்த வோல்ட் மீட்டரோடது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மாட்டுறதுக்கு ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டி KTM 250ல் பில்லியன் சீட்டு கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உட்கார சீட், ரைடர் சீட்டும் கைட்டி ஓரம் வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல பேட்ரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும், ஸ்க்ரூ நிறைய இருக்கும் கைட்டுறதுக்கு. ஸோ இதில் இப்போ வோல்ட் செக் பண்ணலாம். ஆக்சுவலாக 12 volt வரணும் நம்ம பார்க்கும்போது. ப்ளஸ்ஸு மைனஸ் பேட்டரியில் வைங்க. ஸோ வச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட் மீட்டரில் 12 volt காட்டணும். இக்னிஷன் ஆன் பண்ண உடனே 12 volt காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸ் சாக்கெட்டு. இது ஒரு ஹசார்டு அடாப்டர். இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வோல்ட் மீட்டரில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் வச்சுட்டு இதில் செக் பண்ணணும் எதில் 12 volt வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்லேயும் வரல, செகண்ட்லேயும் வரல, மூணாவதுலேயும் வரல. ஸோ இந்த ஃபோர்த்தில் ஓகே, ஃபோர்த்தில் 12 காட்டுது. அப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஒரு வயரை பார்த்தீங்கன்னா இக்னிஷன் வயரை ஃபஸ்ட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இன்னொரு வயர் இருக்கும். அந்த வயரை நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸ் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுங்கள் பேட்டரியில். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த கனெக்ஷன் கொடுங்க. இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு டைட் பண்ணிவிடுங்க, நல்லாவே டைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாக்கெட் வராது. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரூ நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒயர் நல்லா கட் பண்ணிங்க, ரவுண்ட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபியூஸில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 4வது சாக்கெட்டில் 12 volt காட்சி. அப்போ என்ன பண்ணோன்னா 5வது சாக்கெட்டில் நம்ம பண்ணோம், 4வதுல போடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே நல்லா டீப்பாக சொருவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பட் நான் இது PNP யூஸ் பண்ணுறதால இதை வச்சு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சேஃப்டியாக. ஸோ இது பக்காவாக இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சாக்கெட். ஸோ இந்த சாக்கெட்டு இது கூட கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ளக் பண்ணுங்கள். ஸோ இது ப்ளக் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 80% ஒர்க் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸில் சிம் கார்டு போடணும். அவங்களே ஒரு சிம் கார்டு கொடுத்துருக்காங்க 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட. இது 2G நெட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். 2G மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இருக்கும். சிம்மை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஸோ மைக்ரோ சிம்மில் போட முடியாது, நார்மல் சிம்மில் இதை போட முடியும். ரைட்டுங்க, சிம்மை போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ்ஸு உங்களுக்கே புரியும் என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த GPS சிக்னல்லாம் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. க்ரீன் இருந்ததுன்னா இருக்குன்னு அர்த்தம் GPS சிக்னல். க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அவங்களோட அஃபிஷியல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். SamGps அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க அந்த ஆப்பை. ஆண்ட்ராய்டில் இருக்குது, iOSல இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா
எல்லாம் சும்மா இதில் ஸ்கிப் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சும்மா உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துருங்க மெசேஜஸ்லேருந்து மொத்தத்தையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன், ஸோ அதர் ஆப்ஸ் பெர்மிஷன் நீங்கள் செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் திருப்பியும் ஓப்பன் பண்ண உடனே சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபோன் நம்பரு, உங்களோட வண்டி நம்பரு எல்லாமே போயிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட் வெஹிக்கிள் கொடுங்க. இப்போ தான் உங்களுக்கு வண்டி நம்பர் எல்லாமே கேட்கும். ஸோ இங்கே ஒரு சின்ன பார்கோட் ஸ்கேனர் இருக்கும். அந்த டிவைஸ் மேலே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது SamGpsMini டிவைஸ். அது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண உடனே என்னென்ன ஷேர் ஆப்ஷன் காட்டும். அந்த வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒரு காண்டாக்ட்டுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் ஆகும். அவங்க அந்த சைட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் டன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி லொக்கேஷன் காட்டும். கீழே 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. சேஃப் ஜோனு, இன்ஜின் ஆக்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட இது ஆன்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜஸ்ட் உங்கள் வண்டியில் யாராவது இக்னிஷன் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வருது SamGpsலேருந்து. ஸோ இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி தான். யாருக்கும் தெரியாத இடத்துல நீங்கள் ஃபுல்லாக வயரெல்லாம் நீங்கள் நல்லா டைப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வண்டி சேஃப்டி. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பக்காவாக. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாடலில் இருக்கும். இந்த வண்டியில் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. KTMல 250ல் ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுது. ஸோ கைஸ் அன்பாக்சிங்கு, இன்ஸ்டாலேஷனு எல்லாமே பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு பயங்கரமான பைக்கு அந்த ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வித் கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் என் ஃப்ரெண்டு தான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட வண்டிக்கு செட் பண்ணிங்கன்னா என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்காகவே செட் பண்ணி கொடுத்தான். ஸோ நான் தனியாக ஆக்சுவலாக பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்களோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பைக் ரிவ்யூஸும் சரி, இந்த ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய அவங்க சேனலில் இனிமேல் வந்துட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு SamGps டிவைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக நம்மளது ஒரு மூவி பேஸ்டு சேனல், பட் அவங்க ஒரு கேஜெட் நமக்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் எனக்கு பைக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஜெட்ஸ் நிறைய நம்ம சேனல் ரிவ்யூ நான் பண்ண போகிறேன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக. ஸோ இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மெக்கானிக் கிட்ட போய் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கால் பண்ண அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக இந்த ஆப்பில் இருக்குது. லைக் ஆன்டி தெஃப்ட், சேஃப் ஜோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வண்டியில் யாராவது சாவி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொன்று வயர் கட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் வண்டி யாராவது எடுத்துகிட்டு போயிட்டால் கூட GPS அந்த ட்ராக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போகும்போது நீங்கள் ஆப் மூலியமாகவே இன்ஜின் ஆக்சஸை ஆஃப் பண்ணிடலாம், வண்டி நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இன்னும் ஃபியூச்சர்ஸில் நிறைய அப்டேட்ஸ்ன்றதை அவங்க கொடுக்க போகிறாங்க SamGps. கண்டிப்பாக ஒரு வர்த்தான டிவைஸ். நீங்கள் 1 லட்ச ரூபாய் வண்டி வச்சுருக்கீங்கன்னா 4000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு இந்த ஒரு டிவைஸ் உங்கள் வண்டியில் வாங்கி போகிறதுல எந்த விதமான தப்பே கிடையாது. ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள், என்ன நடக்கும்னு தெரியாது. சடனாக வண்டி காணாமல் போயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு டிவைஸ் இருந்ததுன்னா அவன் எங்கேயாவது ஓட்டின்னு போகும்போது ஒரு திருடினவன் நீங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணால் அவங்க கூட அசால்ட்டாக பிடிச்சிருவாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட். ஹோப்ஃபுல்லி இது வாங்குறதுக்கு Flipkart, Amazon 2 லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணுங்கள், வாங்குங்க. தட் மீன்ஸ் அலாட். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணுறதால இந்த சேனலுக்குள்ள எதுவுமே வராது. நான் ஒரு பைக்கில் வரால எனக்கு கேட்ஜெட் சென்ட் பண்ணாங்க, அது நான் ரிவ்யூன்றது பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஷேர் பண்ணுங்கள் பைக் லவர்ஸ் எல்லாருக்குமே. இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். அந்த டிவைஸ் வாங்கினதுக்கப்புறம் நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன்ல, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவேன், நான் டிவைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.